உங்கள் பர்ஸில் வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குது. ஆனால் அந்த 10,000 ரூபாவை வச்சு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க முடியும் சொன்னால் நம்ப முடியுமா? இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே மார்க்கெட்டில் வந்தோன்னா அதை பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் லிவரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த லிவரேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ப்ராஃபிட்டும் பண்ண வைக்கலாம். ஆனால் அதே டைமில் வந்து ஒரு தப்பான டெசிஷனால உங்களோட மொத்த கேபிட்டலையும் சீக்கிரமாக அழிக்கவும் முடியும். அதனால தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே லிவரேஜை ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பிகினர்ஸ் எல்லாருமே லிவரேஜை ஒரு கேம்பிளிங் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. லிவரேஜ் நல்லதா இல்ல கெட்டதா? ஏன் பிகினர்ஸ் இதுல சீக்கிரமா லாஸ் பண்றாங்க? இன்னைக்கு இந்த எல்லா क्वेश्चनுக்கும் ஆன்சரை தான் தெரிஞ்சுக்க போறோம். So this is your coach Kishore here. வாங்க ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லெசன் நம்பர் 3ல ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்னா என்னன்றதான் பார்க்க போறோம். இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். இது என்னடா இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்? நமக்கு இந்த ஸ்டாக்ஸ் வாங்குறோம் விற்கிறோன்றது புரியுது. ஆனா இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்னு சொல்றாங்க, நம்ம ஒரு அமௌண்ட் தான் வச்சிருக்கோம், ஆனா நிறைய அமௌண்ட் கொடுப்பாங்க, அதுல ட்ரேட் பண்றாங்க, அது யார்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட் வருது, இது எப்படி அது ப்ராஃபிட் லாஸ் ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற ஒரு நிறைய கன்ஃபியூஷன் வந்து நார்மலாவே இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கே ஃபியூச்சர்ஸ் என்னன்னு தெரியாம ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்னா என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்கு, ஃபியூச்சரில் என்ன நடக்கலான்றதை பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் ஹெட்ஜிங் பர்பஸஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஹெட்ஜ் பண்ணுறதுக்கும் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் ஃபியூச்சர்ஸ். இது எப்படி இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ லெட்ஸ் சே ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரர். ஸோ இந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுவார், ஸ்டீலை வந்து விற்கிறது தான் அவரோட வேலை. இப்போ இந்த ஸ்டீலை யார் வாங்குறான்னு பார்க்குறீங்கன்னா, லெட்ஸே ஒரு நைஃப் கம்பெனி, ஒரு கத்தி கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இவங்க கிட்ட இருந்து 1 டன்னுக்கு ஸ்டீலுக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஸ்டீலோட விலை வந்து 1 டன்னோட விலை ஒரு 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பேருக்குமே ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டீலை அவர் சப்ளை பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகும். ஸோ இதுக்கு வந்து 3 மந்த்ஸ் டைம் கேட்குறாரு. இந்த நைஃப் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஆர்டர் போட்டு வச்சிருக்காரு. என்னன்னா இந்த நைஃபை வந்து நான் உங்களுக்கு 6 மந்த்ஸில் டெலிவரி கொடுக்குறேன்ட்டு. இவருக்கு 3 மாசத்துல வரும், இவருக்கு ஒரு 3 மாதம் ஆகும். எதுக்கு? அதை கத்தியாக பண்ணி அந்த கத்தியை வந்து இன்னொருத்தருக்கு லெட்ஸே ஹோல்சேலருக்கு இவர் வந்து சேல் பண்ண போறாரு. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு 1 டன்னோட விலை 10 லட்சம் ரூபாய். அதை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 10 லட்சத்தில் ஒரு மார்ஜின் 12 லட்சம்னு இவர் கோட் பண்ணுறாரு. 3 மாதம் 6 மாதத்துல இவருக்கு என்ன ஆகிடும், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா ப்ராஃபிட் வரும். இது எல்லாமே ப்ரைஸு 10 லட்சத்தில் இருந்தால் தான் இவருக்கும் ப்ராஃபிட் வரும், இவருக்கும் ப்ராஃபிட் வரும். ஒரு வேளை ஸ்டீலோட விலை ஏறிடுச்சுன்ற பட்சத்தில் இவருக்கு வந்து லாபம் வரும். 10 லட்ச ரூபா இருக்கிற ஸ்டீலு லட்சம் 12 லட்ச ரூபா ஆகுது 3 மாதம் எண்டுலனா, அன்னைக்கு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸில் இவர் விற்பாரு. அப்போ இவர் 12 லட்சம் அவருக்கு கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கு இவருக்கு ஒன்றுமே நிற்காது, கடைசியில் லாஸில் போகும். இல்லை ஸ்டீல் மேனுஃபேக்சருக்கு ஒரு பயம் இருக்கலாம், இன்னைக்கு 10 லட்ச ரூபா இருக்கு 1 டன்னு, ஒருவேளை இது 8 லட்சம் ஆயிடுச்சுன்னா எனக்கு லாஸ் வந்துடும் அப்படின்ற பயம் இவருக்கும் இருக்கலாம். ஸோ இப்போ இதில் எல்லாருக்குமே ரிஸ்க் இன்வால்வ். அப்போ இந்த ரிஸ்க்கை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் என்னென்னா, இப்போ இந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரரும் இந்த நைஃப் மேனுஃபேக்சரரும் ஒரு டீல் போடுறாங்க. இது என்ன டீல்னா, இன்றைக்கி 10 லட்ச ரூபாப்பா, நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இந்த 10 லேக்ஸுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம், இதுதான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், அவ்வளோதான். நாளைக்கு 3 மாதம் கழித்து மார்க்கெட் 8 லட்சம் போனாலும் 10 லட்சம் நான் தரேன், மார்க்கெட் ஒருவேளை ஏறி 12 லட்சம் போனாலும் நான் 10 லட்சத்துக்கு தான் அவங்களுக்கு தருவேன்றது 2 பேருமே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு அமௌண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணும்போது நடுவில் என்ன வரும், தே மேக் அ கான்ட்ராக்ட். ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் யூ கால் as ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அப்போ 2 பேருமே ரிஸ்க் எனக்கு வேணாப்பா, எனக்கு நான் பண்ணுற வேலைக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும், இந்த ஏற்ற இறக்கத்தினால எனக்கு அந்த ஒரு கேம்பிள் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்கு நான் ரெடி இல்லை, என் உழைப்புக்கு காசு வந்தால் போதும்னு சொல்லி 2 பேருமே 8 லட்சம் வந்தாலும் எனக்கு லாஸ் வேணாம், 12 லட்சம் வந்தாலும் எனக்கு லாபம் வேணாம். ஸோ அதனால் இப்போயே ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஃபிக்ஸ்டாக 10 லேக்ஸ்ன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ரிஸ்க் வந்து அவங்க 2 பேருமே கிடையாது, தே ஹவ் ஃபிக்ஸ் தேர் பிஸ்னஸஸ். இதுதான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஆனால் இது 2மே ஃபிசிக்கல் டெலிவரி. இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை நீங்கள் 3 மாதம் கழிச்சு டெலிவரி கொடுப்பாங்க. ஏன்னா இவர் வந்து இவருக்கு டெலிவரி கொடுக்கணும், இவர் வந்து அதுக்கு காசை கொடுக்கணும். ஸோ அந்த கான்ட்ராக்டுக்கு வேல்யூனா 10 லட்ச ரூபா ஒர்த் ஆஃப் பொருள் வந்து வாங்கவும் விற்கவும் ஃபிசிக்கல் டெலிவரி இருக்கும். ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்றதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாடர்ன் டேல ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, இந்த ஃபிசிக்கல் டெலிவரி நடக்குதா இல்லையான்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுன்றது என்னது, ஃபியூச்சரில் நீங்கள் அந்த கான்ட்ராக்டை ஹானர் பண்ணி ஆகணும். அப்போ ஹானர் பண்ணும்போது என்ன கொடுப்பீங்க,
டெலிவரி கொடுப்பீங்க. அப்போ டெலிவரி என்ன டெலிவரி ஆகும்? இந்த 1 டன் ஆஃப் ஸ்டீல் வந்து டெலிவரி ஆகும். இவர்கிட்ட இருந்து டெலிவரி ஆகும்போது 10 லட்ச ரூபா கேஷ் இவருக்கு போய் சேரும். ஸோ இதுதான் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே அக்ரிமெண்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க? இதுக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் யார் கொடுப்பா? இந்த டெலிவரி எடுக்க போகிறவர் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து முடிச்சிடுவார். லெட்ஸ் 10%. அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு இவர் என்ன பண்ணுறாரு? வெறும் 1 லட்சம் கொடுத்து கான்ட்ராக்ட் மட்டும் போட்டு வச்சிட்டாரு. 3 மாதம் கழிச்சு டெலிவரி கொடுக்கும்போது பேலன்ஸ் 9 லட்சம் கொடுத்து ஸ்டீலை வாங்கிப்பார். ஸோ இதுதான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டாக இருந்தது. இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இதை பார்த்தாங்க. ஓகே, ஃபியூச்சர்ஸில் மார்க்கெட்டு ஏறுது இறங்குது, இது இவங்க 2 பேருக்குமே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஏன் நடுவில் போயிட்டு இது ஏறும் போது ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், இல்லை செல்லுன்னு சொல்லி இறங்கும் போது ப்ராஃபிட் பண்ணிக்கலாமேன்னு ஒருத்தர் யோசிக்க ஆரம்பித்தார். யோசிச்சு என்ன பண்ணுறாரு? எனக்கு ஃபிசிக்கலாக நான் டெலிவரி எடுக்க போகிறதில்ல, எனக்கு 1 டன்னு ஸ்டீலும் தேவையில்லை, அதே டைமில் நான் எந்த ஒரு வேலையும் பண்ண போகிறதில்ல. நடுவில் இந்த கான்ட்ராக்ட் வெறும் 1 லட்ச ரூபா தானே இந்த கான்ட்ராக்ட், நான் ஏன் இந்த 1 லட்ச ரூபா கான்ட்ராக்டை மட்டும் வாங்கி விற்றா ப்ராஃபிட் வருமேன்ற ஒரு ஐடியா பண்ணுறாரு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணோம். என்னது? ஒரே ஒரு செல்லரு, ஒரே ஒரு பையருன்னு பார்த்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஸ்டீல் சப்ளையர் வந்து எக்கச்சக்க பேர் இருப்பாங்கல்ல. ஸோ கோடிக்கணக்கான ஸ்டீல் சப்ளையர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பையர் கிடச்சிருக்கலாம், பையர் கிடைக்காமையும் இருக்கலாம். அப்போது வாங்கி வச்சு அவங்க ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிற ஸ்டீலு அந்த நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே வச்சுப்போம், 10 லட்ச ரூபா ஸ்டீலு. ஆனால் இப்போ ஒரு பையர் இல்லை, ஒரு வேளை நாளைக்கு இறங்கிடுச்சுன்னா கையில் வச்சிருக்க ஸ்டீல் என்ன ஆகிடும்? உங்களுக்கு ரேட்டு இறங்கிடும். ஏறிச்சுன்னா லாபம் ஓகே, ஆனால் இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறன்ற ஒரு பயம் எப்பவுமே இருக்கும்ல. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்சேஞ்சுக்கு வருவாங்க. எக்ஸ்சேஞ்சில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க? நான் 10 lakhs ஒர்த் ஆஃப் ஸ்டீல் என்ன பண்ணுறேன்? செல் பண்ணுறேன். ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக இவங்க செல் பண்ணுறாங்க. கான்ட்ராக்டை ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சைடில் இதை யார் வாங்குறான்னா, ஃபிசிக்கல் டெலிவரியே எனக்கு தேவையில்லை, நீ கொடுக்குறேன்னு சொல்கிற பார்த்தியா இந்த ஸ்டீலு, ஓகே நான் 1 லட்ச ரூபா மட்டும் கட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன்? அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை பை பண்ணி வச்சுக்கிறேன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேட்டர். ஸ்பெக்குலேட்டர்னா ஒரு ட்ரேடர்னு வச்சுக்கோங்க. இவருக்கு ஃபிசிக்கலாக என்ன தேவையில்லை, இவருக்கு பிஸ்னஸே கிடையாது, ஸ்டீலுக்கும் பிஸ்னஸுக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா, நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஸ்டீலோட விலை எனக்கு என்ன ஆக போகுது? ஏற போகுது. அதனால் நான் இதை ப்ரெடிக்ட் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு இவர் உள்ள வரார். வெறும் இப்போ 1 லட்ச ரூபா கட்டினா போதும்ல, 10 லட்ச ரூபா ஒர்த் ஆஃப் ஸ்டீல் பொருளுக்கு வந்து இவருக்கு ஹானர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு? இந்த 1 லட்ச ரூபாய் கட்டிட்டு 10 லட்ச ரூபா ஒர்த் ஆஃப் ஸ்டீலுக்கு இவர் போட்டு வச்சிட்டார். இவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் என்ன ஆகுது? 10 லட்சத்துலேருந்து 11 lakhs ஆகுது. அப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ இவர் செல் பண்ணுறாரு. யார்? இந்த பையர் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காருல இந்த கான்ட்ராக்டை. இந்த கான்ட்ராக்டை இன்னும் ஒரு பையருக்கு செல் பண்ணுறாரு. ஏன்னா இது மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் பையர்ஸ் அண்ட் செல்லர் ஸ்பெகுலேட்டர்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. பை செல்லு நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த 10 லட்ச ரூபா வாங்கின கான்ட்ராக்டை இன்னொருத்தருக்கு இந்த பையர் இந்த கான்ட்ராக்டை என்ன பண்ணுறாரு? இன்னொருத்தருக்கு செல்லரை. இந்த பையர் வந்து இவர் ஒரு செகண்ட், இவர் பையர் 1ன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து பையர் 2. இவருக்கு வந்து இவரை செல் பண்ணிட்டார். செல் பண்ணோடனே இவர் 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே போயிட்டார். இவர் 11 லட்ச ரூபாயில் என்ன வாங்கியிருக்காரு? அதே கான்ட்ராக்டாக வாங்கியிருக்காரு. என்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம்? திருப்பி மார்க்கெட் என்ன ஆகும்? ஏறுன்ற எக்ஸ்பெக்டேஷனில். ஸோ இவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. எதுக்கு? இவருக்கும் ஃபிசிக்கலாக வாங்குறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஆனால் இவரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? அந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ளே திருப்பி இது 12 lakhs போயிடும், நம்மளும் ஒரு என்ன பண்ணலாம்? 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள். அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போட்டது இன்னும் 1 லட்ச ரூபா தான். ஆனால் மார்க்கெட் ஏறதுனால அவருக்கு என்ன கிடச்சிச்சு? இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா அவரோட ப்ரைஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு. ஏன்னா 10 லட்ச ரூபா ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் 10 லட்சம் கட்டியிருந்தீங்கன்னா அது 10% தான் ப்ராஃபிட்டு. எவ்வளோ? 1 லட்ச ரூபா தான் கட்டியிருக்கீங்க. அந்த 1 லட்சம் இன்னொரு 1 லட்சம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 100% ப்ராஃபிட். ஆனால் இவர் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாருன்னா, இது 10 லட்சம் இருக்கிறது திருப்பி 1 லட்சம் 9 லட்சம் ஆச்சுனாலே இவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக என்ன ஆகிடும்? பாஸ் அவுட் ஆகிடும். ஸோ அப்போது எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்க? மினிமம் கேரண்டிக்கு ஒரு அமௌண்ட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிறாங்க. 10% நீ கட்டிட்டு இதை பண்ணுப்பா. ஒரு வேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த 10 லட்சம் 1 லட்ச ரூபா காலி உண்டு, உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு போயிடும். அவ்வளோ, நீங்கள் அந்த ட்ரேடை விட்டு வெளியே போயிடுவீங்க. அந்த டைமில் என்ன பண்ணணும்? அந்த இதுவை வேறு யாருக்காவது அந்த கான்ட்ராக்ட் மாறிடும், நீங்கள் செல் பண்ணியே ஆகணும். அப்போது கோடிக்கணக்கான பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில்? பொருளையே வாங்க வேணாம், ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு வெளியே வருவோம், ஏறுச்சுன்னா பை பண்ணனா ப்ராஃபிட், இல்லை இறங்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணி செல் பண்ணாலும் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி உள்ளே ஸ்பெக்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இப்போ இவர் என்ன ஆச்சு? செகண்ட் பையர் வந்து பை பண்ணிட்டாரு. மார்க்கெட் வந்து 12 லட்சம் போகணும்னு நினைக்கிறாரு, 11 லட்சத்து வாங்குறாரு. ஸோ இது வந்து பையர் 1 ஃபஸ்ட்டு பார்த்தது. பையர் 1 வந்து பாட் ப்ரைஸ் எவ்வளோ? 10 lakhsல வாங்குறாரு. சோல்டு அட் 11 lakhs. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? ப்ராஃபிட் வந்து 1 lakh ப்ராஃபிட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? இந்த 11 lakhsல பையர் 2 வாங்குறாரு.
வாங்கிட்டு 12 lakhs போகும்னு பார்த்தா திருப்பி மார்க்கெட்டுக்கு வந்துச்சு 10 lakhs வந்துச்சு. அப்போ இந்த பையர் 1 எவ்வளோ கட்டியிருப்பாரு, 1 lakh வந்து மார்ஜின் கட்டியிருப்பார்ல, இந்த 1 lakh இவருக்கு பையர் 2க்கு லாஸ். அவ்வளோதான். இந்த பையர் 2 இப்போ என்ன பண்ணணும், அந்த 1 lakh கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவர் க்ளோஸ் பண்ணி ஆகணும் அந்த பொசிஷனை. அவர் கட்டின மார்ஜினுக்கு அதை க்ளோஸ் பண்ணணும், இல்லை இன்னொரு 1 லட்ச ரூபா உள்ளே போடணும் அவர் ஆட்டோமேட்டிக்காக. அதான் செபியோட ரூல்ஸ். இப்போ போட முடியலன்னா க்ளோஸ் பண்ணார். க்ளோஸ் பண்ண உடனே அதை யாராவது பையர் 3 என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கான்ட்ராக்டை வாங்குறவங்க யாருமே ஃபிசிக்கல் டெலிவரி எடுக்கிறதுக்காக வாங்கலை, ஜஸ்ட் ஸ்பெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த கான்ட்ராக்ட் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த ஃபஸ்ட்டு வித்தார் பாருங்க, இவர் பையருக்கு முன்னாடி ஒருத்தர் செல்லருன்னு வந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் ஒரிஜினல். அந்த ஒரிஜினலாக உண்மையிலே 1 டன்னு சப்ளையை வச்சுக்கிட்டு செல் பண்ணி ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக வந்தார். அப்போ இவர் வந்து ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக வந்த ரியல் பிஸ்னஸ்மேன். இவங்க ஹெட்ஜ் பண்ணுறதுக்குலாம் வரல, ஜஸ்ட் ட்ரேட் பண்ணி ஸ்பெகுலேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக வந்த ட்ரேடர்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2 பேர் முக்கியமாக இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராப்பர் பிஸ்னஸ்மேன், இன்னொன்று ஸ்பெகுலேட்டர்ஸ். ஸோ 2 பேருமே இந்த மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் இவங்க தேவை. ஏன்னா இவங்க என்னதான் செல் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் அதுக்கேற்ற அளவுக்கு பையர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ ஸ்பெகுலேட்டர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இவங்களுக்கு ஹெட்ஜிங்கான ஆப்ஷனே இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் தான். இந்த ஸ்பெகுலேட்டரும் என்ன நம்பிக்கையில் பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்றதை நான் ப்ரிடிக்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வர முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுன்றது ஒன் சைடில் இட் இஸ் ஃபார் ஸ்பெகுலேட்டர்ஸ், இன்னொரு சைடில் பிஸ்னஸ் மேனுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாகவும் நடக்கும். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். நீங்கள் அப்போ அடுத்த வாட்டி ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா எதுக்கு ட்ரேட் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 விஷயம் இன்னும் ஈஸியாக புரியுன்னா, கோல்டு ஜுவல்லர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஜுவல்லர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்தால் போதும்னு சொல்லிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் செல் பண்ணி வைப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு 10 கிலோ தங்கம் இருக்கும். அந்த 10 கிலோ தங்கத்துக்கு வந்து அவங்க பண்ணி ஒரு பொருளாக கொடுக்கறதுக்கு 3 மாதம் ஆகும். அப்போ நடுவில் மார்க்கெட் ஏறி இறங்கலாம். அந்த லாஸ் ப்ராஃபிட் எனக்கு வேண்டாம், நான் பண்ணுற மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் வந்தால் போதும்னு சொல்லி அவங்க மார்க்கெட்டில் செல் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ஸில் செல் பண்ணும்போது அதை வாங்குறதுக்கு ஆள் வேணும். அப்போ ஆள் யார் வாங்குவாங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு பையர்ஸாக தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்போ ஸ்பெகுலேட்டர் தான் என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிற கான்ட்ராக்டை வாங்கிட்டு ஏறுமா இறங்குமா அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் ஸ்பெகுலேட்டர்ஸ் உள்ள வராங்க. ஸோ இப்போ இந்த மொத்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இந்த 2 பேர் தான் உள்ள இருக்காங்க. 1 ஆர் பிஸ்னஸ்மேன் ஃபார் ஹெட்ஜிங் பர்பஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அது 1 ஆர் ஸ்பெகுலேட்டர்ஸ் ஃபார் ப்ராஃபிட் மேக்கிங். இவங்களோட மோட்டோ என்னன்னா, மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணலாம், நம்மளால மார்க்கெட் ஏற முடியுமா இறங்க முடியுமான்றதை ப்ரிடிக்ட் பண்ணி அதை வச்சு என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் ஒரு பியூர் ட்ரேடர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஒர்க்ஸ். இப்போ பிஸ்னஸ் மேனுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்பெகுலேட்டர். இப்போ பிஸ்னஸ் மேனோட ஃபைனல் இது வருவோம். என்னன்னா, அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், 10 லட்ச ரூபா போட்டு ட்ரேட் பண்ணார். ஃபைனலாக மார்க்கெட் என்ன ஆச்சு, பையர் 1க்கு போய் பையர் 2க்கு போய் அது ஃபஸ்ட்டு 10லேருந்து 11 ஆகி திருப்பி 10க்கே வந்துச்சு. அப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு, நோ லாஸ் நோ கெயின் விட்டாச்சு. இல்லை சினாரியோ 2, லெட்ஸே இந்த மார்க்கெட் வந்து 3 மாதம் கழித்து பார்க்கும்போது மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, 12 லட்சத்தில் நிற்குது. அப்படின்ற பட்சத்தில் இவர் என்ன பண்ணார், செல்லு தானே பண்ணார். அப்போது 2 lakhs லாஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் வந்து இங்கே கட்டணும். எதுக்கு, மார்க்கெட்டுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு கட்டணும். இந்த 2 lakhs யாருக்கு போயிருக்கும்னா, இங்கே இவர்கிட்டருந்து வாங்கினார் பாருங்க பையர், அவருக்கு இந்த 2 lakhs ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஐயோ அப்போ இவருக்கு 2 லட்சம் லாஸே. இவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு 1 டன் என்ன இருக்கு, ரியாலிட்டிலேயே 1 டன் ஸ்டீல் அவர் வச்சிருக்காரு. அப்போ அந்த ஸ்டீலோட வேலை என்ன ஆயிருக்குன்னா, அங்கே வந்து 10 லட்சம்ன்றது 12 லட்சம் ஆகிட்டு இருக்கும். அவர் இப்போ 3 மாதம் கழிச்சு விற்கும் போது இப்போ 12 லட்சத்துக்கு தான் அவர் பொருளுக்கு விற்க போகிறார். அப்போ இங்கே 2 லட்சம் லாஸ், அங்கே 2 லட்சம் ப்ளஸ்ன்னும் போது அவருக்கு எப்படியும் ஹெட்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுன்றது கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் நடுவில் இது எதுவுமே பண்ணாமல் வெறும் 1 லட்ச ரூபா உள்ளே போட்டு 3 மாதம் வெயிட் பண்ணி இங்கே 2 லட்ச ரூபா ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணிட்டோம் வெளியே போயிருக்காரு. ஸோ தட் இஸ் வை ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். ஹெட்ஜிங் பண்ணுறவங்களுக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ப்ராஃபிட் லாஸ் கிடையாது, ஒன்லி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஆனால் ஸ்பெகுலேட்டர்ஸும் ட்ரேடர்ஸும் மட்டும் தான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தே ஆர் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஒர்க்ஸ். ஸோ அடுத்த வாட்டி ஃபியூச்சரில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்பெகுலேட்டர் ட்ரேடரா இல்லை ப்ராப்பர் ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணுறீங்களான்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த லெசன்ஸில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்னா என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் லைவ் கொஸ்டின் ஆன்சர் செஷன் வரும்போது உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.